ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த நாளிலும் கூட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் உன் எதிரிகளை விலக்குவார். கர்த்தர் உன் எதிரிகளை விலக்குவார் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். உபாகமம் 31வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் உங்கள் முன்பாக போய் உங்கள் எதிரிகளை துரத்துவார். கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் அவர்களுடைய தேசத்தை சுதந்தரிப்பீர்கள். தேவனை நம்புகிற என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம். மனிதர்களால் சில எதிர்ப்புகள் நம்ம வாழ்க்கையில் வரலாம். மனிதர்கள் நமக்கு விரோதமாக சில காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை தனியாய் போராட விடுகிறதில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய சித்தத்தின்படி செய்கிற நம்முடைய வாழ்விலே அவர் நம்மோடு கூட இணைந்து நமக்காக யுத்தங்களை செய்து நமக்கு நன்மை செய்கிறவராக காணப்படுகிறார். ஒரு பட்டணத்தில் 2 விவசாயிகள் இருந்தார்கள். அதில் ஒரு விவசாயி ஆண்டவரை ஆராதிக்கிற விவசாயி, இன்னொருவர் அப்படி அல்ல. அவர் எப்போதுமே பக்கத்தில் உள்ள அந்த விவசாயி மேலே பயங்கர பொறாமை கொண்டவர். அந்த பொறாமையினால என்ன செய்வார், அந்த விவசாயியுடைய நிலங்களுக்கு செல்ல வேண்டிய தண்ணீரை போக விடாமல் தன் நிலத்துக்கு திருப்பி விடுவார். அங்கே களைகள், இங்கே பிடுங்கப்படுகிற களைகள் எல்லாம் அவர் வயல் நிலத்தில் போட்டு விடுவார். இப்படி பொறாமை கொண்ட அந்த விவசாயி எப்பொழுதுமே தேவனை நம்புகிற அந்த விவசாயிக்கு விரோதமாக அவர் செயல்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டவரை நம்புகிற அந்த விவசாயி பொறுமையாக இருந்தார். அந்த பொறாமை கொண்ட அந்த விவசாயினிடத்திலே போராடவில்லை. சில மாதங்களிலே ஒரு சூழ்நிலை உண்டானது. இந்த பொறாமை கொண்ட விசுவாசி அந்த பட்டணத்திலே வாழ முடியாதபடி வேறு பட்டணத்துக்கு குடிபெயர வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த பொறாமை கொண்ட விசுவாசிக்கு உண்டானது. அப்பொழுது அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மனிதர் சொன்னார், சில நேரங்களில் நல்ல மனிதன் எதிரியை வெல்ல வேண்டியதில்லை. காலம் வந்தால் தேவனே அந்த எதிரியை அவன் வழியிலிருந்து விலக்கி விடுவார் என்று சொன்னார். இந்த கதையிலிருந்து நாம் ஒன்றை புரிய வேண்டும். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்களுக்கு விரோதமாய் நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்து உங்களுக்கு விரோதமாக காரியங்களை நடப்பிக்கிற மனிதர்களுக்கு விரோதமாய் நீங்கள் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. சீக்கிரமாய் காலம் வருகிறது, சீக்கிரமாய் சூழ்நிலை மாறுகிறது. அவர்கள் உங்களை விட்டு இடம்பெயர வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை பரலோகம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆண்டவர் உங்கள் எதிரியை உங்களை விட்டு விலக்குகிற நாளாக இந்த நாள் இருக்கும். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உன் எதிரியை உன்னை விட்டு விலக்குவார். இந்த வார்த்தையின்படி எந்த நாளிலும் கூட மனிதர்களால் பிசாசால நான் வேதனைப்படுகிறேன், நான் ஸ்தோத்திரம் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு அந்த எதிரிகளை நீர் ஆண்டவரை விளக்குவதற்காக, சூழ்நிலையை மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எதிரி எந்த நாளிலும் ஆண்டவரை இயேசு உங்களை விட்டு விலக்கப் போகிறார்.